கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை நெற்குன்றத்தில் உள்ள எம்ஆர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நுழைவு வாயிலில் ஐ எம் ப்ரவுட் சிட்டிசன் என்ற செல்ஃபி பாயிண்ட் வைத்த ஜோனல் அலுவலரிடம் காவல்துறை அதிகாரிகள் இதுபோன்ற செல்ஃபி ஸ்டாண்ட் வைக்க அனுமதி இல்லை என கூறியதால் அவர் காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்தார். விதிகள் படிதான் வைப்பதாக கூறியதை காவல்துறையினர் ஏற்க மறுத்தனர். அதே வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க வந்த 5க்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் லிஸ்டில் இல்லை என கூறி அவர்கள் வாக்களிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏமாற்றமடைந்த அவர்கள் வாக்காளர் அடையாள அட்டையை தரையில் வீசி தங்களது விரக்தியை வெளிப்படுத்தினர். 1986ஆம் ஆண்டு முதல் அதே பகுதியில் சொந்த வீட்டில் வசித்து வருவதாக கூறிய மணி என்ற முதியவர் ஒருவர் கடந்த முறை கூட தேர்தலில் வாக்களித்தேன், ஆனால் தற்போது தனக்கு இங்கு ஓட்டு இல்லை என கூறுவதாக கோபத்துடன் பேசினார். என் பேரு சி மணிங்க. 86ல இருந்து புவனேஸ்வரி நகர்ல இருக்கிறேன். சொந்த வீடு, இன்னைக்கும் சொந்த வீடு. எனக்கு ஓட்டு இல்ல. இத பாருங்க, ஆதார் கார்டு இருக்கு, ஓட்டு ஐடியும் இருக்கு. ரெகுலரா போட்டிருக்கிறேன். இந்த முறை எங்களுக்கு இல்ல. ரெகுலரா நான் போட்டு வரேன். அப்போது அங்கு வாக்களிக்க வந்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் இதுகுறித்து கேட்டபோது ஓட்டர் ஹெல்ப் ஆப்பில் சரிபார்க்க அறிவுறுத்திய அவர் அவர்களின் பெயர் மற்ற பூத்துகளுக்கு மாற்றப்பட்டு இருக்கலாம் என கூறினார். நம்ம இன்னொரு இடத்துல கூட பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம பேர் போட்டு நம்ம பார்க்கலாம். இல்லை நம்ம ஏன்னா ஒரு 1500க்கு மேலே போயிடுச்சுனாக்கா ஒரு பூத்தில் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் இன்னொரு பூத்தில் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை செக் பண்ண மாதிரி நான் வேண்டுகொள்கிறேன். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தாளவாடியில் உள்ள 20வது வாக்குச்சாவடியில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் விவரங்கள் மலையாளத்தில் அச்சிடப்பட்டு வாக்குச்சாவடியில் ஒட்டப்பட்டிருந்தது. இது வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. திருச்சி செம்பட்டு பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க அனுமதிக்காததை கண்டித்து அதிமுக முன்னாள் எம்பி ப. குமார் வாக்குப்பதிவு செய்ய மறுத்து வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாக்களிக்க அவர் உள்ளே சென்றபோது தேர்தல் அதிகாரி ஒருவர் பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை என்று கூற ஆவேசமாக பேசிய ப. குமார் விஐபி புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை என ஏதேனும் விதிகள் இருந்தால் காண்பியுங்கள் என கூறியதோடு அதிகாரியை பேச சொல்லுங்கள் என கூறிவிட்டு வாக்குப்பதிவு செய்ய மறுத்து வெளிநடப்பு செய்தார். விஐபி எடுக்கலாம்னு இருக்கு, விஐபி எடுக்க கூடாதுன்னு எங்க இருக்கு சொல்லுங்க. உங்க பேசுங்க, உங்க கலெக்டர் பேச சொல்லுங்க, நான் ஓட்டு போறேன். புதுச்சேரி சுல்தான்பேட்டை வாக்குச்சாவடி மையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் 3வது முறையாக பழுதானதால் வாக்களிக்க ஆர்வமுடன் வந்த வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து மாற்று இயந்திரம் கொண்டு வந்து அதிகாரிகள் வாக்குப்பதிவை தொடங்கினர். ஒரு வாக்கு கூட பதியாத பட்சத்தில் எப்படி வாக்கு இயந்திரம் பழுதாகும் என செய்தியாளரிடம் தனது ஆதங்கத்தை வாக்காளர் வெளிப்படுத்திய போது அங்கு வந்த காவல்துறையினர் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். மயிலாடுதுறை மகாதான தெரு டிபிடிஆர் பள்ளியில் உள்ள 143, 144வது வாக்குச்சாவடியில் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி வாக்காளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு சிறு பரபரப்பு நிலவியது. இந்த 2 வாக்குச்சாவடிகளிலும் 400 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் கடந்த முறை இதே வாக்குச்சாவடியில் வாக்களித்ததாகவும் தற்போது பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.